இந்த பாருங்க, அங்கே எக்கச்சக்கமான ப்ராப்ளம் இருக்குது. இப்போ 2 நாளைக்கு முன்னால் மதுரை பெஞ்சில் ஜஸ்டிஸ் புகழேந்தி சொன்னார், டாஸ்மாகில் ஏதோ என்னமோ நடக்குது. நடக்குது, ஏதோ ஒன்று நடக்குதுன்றார். எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. கண்ணை திறந்து பார்த்தாலே தெரியும் எவ்வளோ இல்லீகல் பார்ஸ் ஓடுதுன்னு. மணி லாண்ட்ரிங்னா என்னங்க? அந்த சட்டத்துக்கு பேரே என்ன? பண மோசடி சட்டம். ஊழல் ஒழிப்பு சட்டம் அல்ல, பண மோசடி சட்டம். பண மோசடி சட்டம் என்பது வந்து கரப்ஷன் கேஸ், அதுலேருந்து வரக்கூடிய இல்காட்டன் வெல்த்னுவாங்க, தவறான வழியில் ஈட்டப்படுகிற பணம். தமிழ்நாடு பூரா எவ்வளோ இல்லீகல் பார் ஓடுது, அங்கே ஜென்ரேட் ஆகிற பணம் எங்கே போகுது சொல்லுங்கள் நீங்கள். 24 hours பார் ஓடுதா இல்லையா? உடனே கேட்பாங்க திமுக நண்பர்கள், எந்த இடம் நீ சொல்லுங்க, எதுக்கு சொல்லிட்டு அடுத்த நாள் சொன்னவனை வெட்டி போடுறதுக்கா? சிலதுக்கெல்லாம் வந்து ஆதாரங்களே தேவையில்லைங்க. அப்புறம் கரப்ஷனுக்கான அளவுகள் வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் கன்விக்ஷன் வாங்கினா தான் பேசணும். கீழமை நீதிமன்றத்தில் எந்த கோர்ட்டில் திமுக எதிராக தீர்ப்பு வந்திருக்குன்னு புதுசாலிங்க கேட்குறாங்க. ஊழலோட அளவுகள் நீதிமன்ற தீர்ப்புகளா? அப்படின்னா இந்தியாவில் எத்தனை பேர் 1% கீழ்ப்பட்ட அரசியல்வாதி தான் இன்றைக்கி தண்டிக்கப்பட்டிருக்கான், 2% கீழ்ப்பட்ட அதிகாரி தான் தண்டிக்கப்பட்டிருக்கான். இந்தியாவில் ஊழலே இல்லை, அரசியல்வாதிகள்கிட்ட ஊழலே இல்லைன்னு நீ பேசிட முடியுமா? கரப்ஷன் இந்தியாவோட மிக முக்கியமான பிரச்சனை. புற்றுநோயை விட மோசமானது கரப்ஷன், சமூகத்தை அரித்து கொண்டிருக்கிறதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது. ஆனால் எத்தனை தீர்ப்புகள் அரசியல்வாதிகள் தண்டிக்கப்பட்டிருக்காங்க?